கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 12:12, 2 கொரிந்தியன்ஸ் 12:12. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எப்படி? அதாவது நான் மேன்மை பாராட்டினேன். ஆனால் நீங்கள் பாருங்க, உங்கள் முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தேன். அதாவது ஒரு அப்போஸ்தலன் எப்படி இருந்தாங்களோ, நம்ம ஆதி திருச்சபையில் பார்க்குறோம், அப்போஸ்தல நடவடிக்கையில் பார்க்குறோம். அது அப்போஸ்தல நடவடிக்கை 2வது அதிகாரமாக இருக்கட்டும், 3வது அதிகாரமாக இருக்கட்டும், 4வது அதிகாரமாக இருக்கட்டும், இல்லை 5வது அதிகாரமாக இருக்கட்டும், இல்லை 14வது அதிகாரமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் என்ன அற்புதங்கள், அடையாளங்கள், வல்லமைகள் அவங்களுக்குள்ள நடப்பிக்கப்பட்டது. அதே மாதிரி காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பிரயாணம் என்று சொல்லக்கூடிய முதலாவது பிரயாணமாக இருக்கட்டும், 2வது பிரயாணமாக இருக்கட்டும், 3வது பிரயாணமாக இருக்கட்டும், எல்லா ஊர்கள்லேயும் அப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நடைபெறப்பட்டது. இந்த கொரிந்து பட்டணத்திலையும் நடைபெற்றது, எல்லா இடத்துலையும் நடைபெற்றது. அப்போ என்ன, நான் அப்போஸ்தலன் என்பது சொல்வதற்கு ஒரு அடையாளமான எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் இங்கே உங்கள் முன்னாடி நிறைவேறினது. இது ரோமர் 15வது அதிகாரம் 18-19 நீங்கள் பார்த்தீங்கன்னா, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இப்படி எருசலேம் துவைக்கு சுற்றிலும் இல்லரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். என்ன, ஒரு முனை தொடங்கி அடுத்த முனை சொல்லக்கூடியது. எல்லா இடங்கள்லையும் கர்த்தருடைய இந்த காரியத்தை அவ்வளவு அழகா நேர்த்தியா நான் எல்லா இடங்கள்லையும் நான் செய்திருக்கிறேன். அப்போ என்ன, கர்த்தர் என்னை கொண்டு ஒரு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்களை உங்கள் மத்தியில் நிறைவேற்றினார். அதே இது நீங்கள் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது, நான் மற்றவர்களுக்கும் அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. எப்படி? எப்பா, நீங்கள் உங்கள் முன்னாடி நான் ஒரு அப்போஸ்தலனாய் இருந்திருக்கேன். நீங்கள் கொரிந்து சபையில் அவ்வளவு மோசமான மக்களாக இருந்தீங்க. நீங்கள் விபச்சாரத்தனம், வேசித்தனம், பொய், களவு, இப்படி அநேக காரியங்களை குறித்து செய்யக்கூடிய மக்களாக இருந்தீங்க. ஆனால் நான் உங்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கப்படாத இடங்களில் ஒரு அப்போஸ்தலனாக உங்களுக்கு அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களுக்குள்ள அதிசயங்களும் அற்புதங்களும் வல்லமைகளோடு நடப்பிக்கப்பட்டது. மீதி யாருக்கு நான் அப்போஸ்தலனாக இருக்கணும் இல்லையோ, உங்களுக்கு நான் அப்போஸ்தலன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் மத்தியில் நடப்பிக்கப்பட்டதே. அப்போ என்ன, இவர்கள் அவரை எப்படி ஒரு அப்போஸ்தலனாய் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, அனுப்பப்பட்டவர்கள், இது பண்ணப்பட்டவங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும்போது ஆதி திருச்சபையில் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கும் இப்பையும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஆதி திருச்சபையில் உள்ள அப்போஸ்தலர் என்ன, அவர்கள் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவங்க. அவங்க வேத வசனம் எழுதினவங்களாக இருந்தாங்க, அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தவங்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாம்ச பிரகாரமாக தரிசித்தவர்கள். அப்போ உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அண்ணே அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கலையே. ஆனால் பவுல் பார்த்தாரு. எங்கே? தமஸ்கு ரோட்டில் பார்த்தாரு. அதற்கு பின்பாக அவருக்கு தமஸ்கு வந்ததுக்கப்புறம் 3 வருட காலங்கள் அவர் தனியாக அரபி தேசத்தில் நபாத்தியன் பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் போய் கர்த்தரோடு இருந்துட்டு தான் திரும்ப ஊழியம் பார்த்தாரு. அப்போ என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு முழு அப்போஸ்தலனாக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடியவராக இருந்தார். அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உங்கள் மத்தியில் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்ன, அதிசயம், அற்புதம், பொறுமை, வல்லமை, இதெல்லாம் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. அப்போ இந்த காலகட்டங்களில் சும்மா அந்த அப்போஸ்தலன்னு சொல்லி போடுறாங்கல்ல, அது எப்படி நமக்கு தெரியல. ஏன்னா வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய அப்போஸ்தலர்கள் வேற,
ஆனால் இன்றைக்கு அப்போஸ்தல ஊழியம் இருக்கிறது. என்ன? அனுப்பப்படாத மக்கள் மத்தியில் போய் ஊழியத்தை செய்வது அப்போஸ்தல ஊழியம். ஏற்கனவே சபைகள் இருக்க இடத்துல சபைகள் கட்டி செய்வது அப்போஸ்தல ஊழியம் இல்லை. சபைகள் இல்லாத, ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள்கிட்ட போய் சொல்லுவதுதான். நம்ம இதை ஒரு சில நேரங்களில் மிஷினரி ஊழியங்கள் என்று அழைக்கிறோம். அதற்கு என்ன? அனுப்பப்படாத, இல்லை அழைக்கப்படாத, இல்லை அறிவிக்கப்படாத இடங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அப்போஸ்தல ஊழியம். பலபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, அழைக்கப்படாத பகுதியில் போய் ஒரு அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்லக்கூடியதாய், இவர்கள் அனுப்பப்பட்டவர்களாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்படி அனுப்பப்படும்போது எங்கள் தேவன் அவர்கள் மூலமாய் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.